அன்று இவ்வுலக மலந்தாயடி போற்றி சென்றங்கு தென்னிலங்கை சேற்றாய் திரள் போற்றி பொன்ற சகடம் உதைத்தாய் புகழ் போற்றி கன்று குனிலா எரிந்தாய் கழல் போற்றி குன்று குடையாய் எடுத்தாய் குணம் போற்றி வென்று பகை கெடுக்கும் நின் கையில் வேல் போற்றி என்றென்றும் சேவகமே எய்தி பறை கொள்வார் என்று யாம் வந்தோம் இரங்கிலோரெம்பவாய். ராமகிருஷ்ணஹரி. இந்த 24வது பாசுரத்தோட கருத்து விளக்கம் என்ன அப்படின்னா, இந்த பாசுரம் மிக முக்கியமானது. இதை தினமும் நாம் பாராயணம் செய்யலாம். இதை போற்றி பாசுரம் என்பர். இந்த பாசுரத்தை குழந்தைகளுக்கு கற்றுக் கொடுத்து கண்ணன் பாலகனாக இருந்தபோது நிகழ்த்திய வீர செயல்களை அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். இதன் மூலம் அவர்கள் தைரியத்தை வளர்த்து கொள்வார்கள். அப்படி என்ன ஆண்டாள் இந்த பாசுரத்தில் வீர செயல்கள் சொல்லியிருக்கா அப்படின்றத நம்ம பார்க்கலாம். மகாபலி இந்த உலகத்தை கைப்பற்றிய காலத்தில் அதை 3 அடிகளால் அளந்து உன்னுடையது என்று உணர்த்தியவனே, உன் திருவடிகளுக்கு வணக்கம். ராமாவதாரம் எடுத்தபோது சீதையை மீட்க தெற்கிலுள்ள இலங்கைக்கு சென்று ராவணனை வெற்றி கொண்டவனே, உன் வீரத்துக்கு நமஸ்காரம். சக்கர வடிவில் வந்த சகடன் என்ற அசுரனை ஒரே உதையில் வீழ்த்தியவனே, உன் புகழுக்கு வந்தனம். கன்று வடிவில் வந்த வத்சாசுரனை தடியாக கருதி அவனை விளாமர வடிவில் வந்து கபிதாசுரன் மீது எரிந்து அடித்தவனே, உன் கால்களில் அணிந்த வீர கழலுக்கு மங்களம் உண்டாகட்டும். கோவர்தனகிரியை குடையாக்கி ஆயர்குலத்தவரை இந்திரன் அனுப்பிய மழையில் இருந்து காத்தவனே, உன் இரக்க குணத்துக்கு தலை வணங்குகிறோம். பகைவர்கள் எவ்வளவு பலவான்களாயினும் அவர்களை உன் கையில் உள்ள வேலால் அடித்தவனே, அந்த வேலாயுதத்துக்கு நமஸ்காரம். உன் வீர செயல்களை பாடி உன் அருளை பெறுவதற்காக இப்போது நாங்கள் வந்துள்ளோம். எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டுகிறோம் அப்படின்னு ஆண்டாள் அந்த வீரத்தை சொல்லி பகவானுடைய அருளை கேட்குறான். ராமகிருஷ்ணஹரி.